மணல் குவாரிகளை திறக்க வலியுறுத்தி கோட்டையை நோக்கி 5000 லாரிகளுடன் பேரணி மற்றும் அடையாள வேலைநிறுத்த போராட்டத்தில் ஈடுபட உள்ளதாக தமிழ்நாடு ஒருங்கிணைந்த மணல் மற்றும் சவுடு லாரி உரிமையாளர்கள் சங்கம் சார்பாக அறிவிக்கப்பட்டுள்ளது. செங்கல்பட்டு மாவட்டம் சிங்கப்பெருமாள் கோவிலில் ஒருங்கிணைந்த மணல் மற்றும் சவுடு லாரி உரிமையாளர்கள் சங்கம் சார்பில் ஆலோசனை கூட்டம் நடைபெற்றது. இதனைத் தொடர்ந்து அச்சங்கத்தின் மாநில தலைவர் யுவராஜ் செய்தியாளர்களை சந்தித்தார். அப்போது பேசிய அவர், தமிழ்நாட்டில் நிறுத்தி வைக்கப்பட்டுள்ள மணல் குவாரிகளை திறப்பது, காலாவதியான சுங்கச்சாவடிகளை அகற்றுவது ஆகிய கோரிக்கைகளை வலியுறுத்தி வரும் 20ஆம் தேதி போராட்டத்தில் ஈடுபடப் போவதாக கூறினார். செங்கல்பட்டு மாவட்டம் சிங்கப்பெருமாள் கோவில் பகுதியில் இருந்து மணல் லாரிகளுடன் சென்னையை நோக்கி கோட்டையை நோக்கி பேரணியாக செல்ல முடிவு செய்யப்பட்டுள்ளதாக அவர் தெரிவித்தார். நிறுத்தப்பட்ட மணல் குவாரிகளை திறக்க சொல்லி தொடர்ந்து அரசிடம் வலியுறுத்தி வருகிறோம். ஆகவே முதல்வருடைய கவனத்துக்கு கொண்டு செல்லும் வகையிலே நாங்க 20ஆம் தேதி இங்கிருந்து கோட்டையை நோக்கி முதல்வரை சந்திக்க ஊர்வலமாக செல்வதற்கு சிங்கப்பெருமாள் கோயிலிருந்து கோட்டையை நோக்கி ஊர்வலம் அறிவித்திருந்தோம். 32 சுங்கசாவடிகளை காலாவதியான சுங்கசாவடி எடுப்போம்னு சொன்னாங்க. அதுக்கு ஒட்டுமொத்த தமிழகத்தில் உள்ள லட்சோப லாரி உரிமையாளர்களும் சங்கங்களும் ஆதரவு தர அது மாதிரி ஒரு போராட்டம் நடத்தினால்தான் பஞ்சாப், குஜராத் போன்று இங்க இருக்கிற காலாவதியான சுங்கசாவடியில் எடுக்க முடியும். அதன் மூலம் அரசுக்கு ஒரு நல்ல பேர் வரும் என்பதுதான் எங்களுடைய கோரிக்கை.